Hi friends, welcome back to Lachus lifestyle. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு DIML vlog தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய குட்டி பாப்பாக்கு வந்து பர்த்டே. ஆல்ரெடி நான் வந்து டேப்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் விஷஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு டே vlog வந்து எப்படி போகுது, என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் வந்து பாப்பா வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் காத்தால என்ன பிளான் பண்ணோன்னா, பக்கத்தில் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கீ ரைஸ் மாதிரி வந்து நெய் சோறு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமா வந்து செஞ்சுட்டு கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, 15 to 20 மெம்பர்ஸு. ஸோ அதை நம்ம இப்போ வந்து பண்ண போகிறேன். கீ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய தேக்ஷா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு மோஸ்ட்லி வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமாக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் வந்து அந்த நெய் சோறுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன், அதை ஊற வச்சுருக்கேன் ரைஸு. நான் வந்து 2.5 kg எடுத்திருக்கேன். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தனியாக இந்த அளவுக்கு செய்ய முடியாது அந்தளவுக்கு. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ஏன்னா அதிகமாக செய்கிறதுனால. இது வந்து நான் 2.5 kg எடுத்துருக்கிறதுனால ஒரு 15 பேர் வந்து கொஞ்சம் சாப்பிடலாம். இதில் எல்லா ஸ்பைசஸுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து இந்த கடல் பாசி சொல்லுவாங்க இல்லையா, அது, அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த கண்ணாடி மாதிரி வரணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும், ரொம்ப முருகலாலாம் வந்து வேகக்கூடாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2.5 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 2.5 kgக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டம்ளர் அளவில் கணக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து விட்டுருக்கேன். நீங்கள் 1.5லேருந்து 1.25 அளவு விட்டால் போதும். ஈக்குவலாக வந்து தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு அப்போ தான் வந்து அரிசி நல்லா வந்து பொல பொலன்னு வரும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா வந்து கொதி வந்துடுச்சு. தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கரெக்ட். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்லா வந்து சிம்மில் வச்சு அரிசியை வந்து நல்லா மேலாக்க வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா தம் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் சோறுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வெஜிடபிள் குருமா, அப்புறம் மட்டன் குருமா, சிக்கன் குருமான்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து வெஜிடபிள் குருமா செய்ய போகிறேன். வெஜிடபிள் குருமாக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நம்ம நல்லா. இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த நெய் ரைஸ்க்கு வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடணும், நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, வீட்லேயே அரைச்சிது, அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அதெல்லாம் வந்து காய்கறி சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவரை கூட நம்ம சேர்த்துக்கலாம், நான் இப்போ இதில் சேர்க்கல. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு அப்பப்போ. 2 பத்தை வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் கசகசா நல்லா ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச உழுது பார்த்திங்கன்னா நம்ம அந்த காய்கறியிலலாம் சேர்த்துக்கலாம். இந்த கசகசா சேர்க்கறதுனால நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும், குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து குக்கரில் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 12 லிட்டர் குக்கர் சொல்லுவாங்களே, அந்த பெரிய குக்கரில் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதனால் நான் வந்து விசில் தான் போட போகிறேன், அப்படியே கொதிக்க விட போகிறதில்ல. கடைசியாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கரம் மசாலா சேர்த்துனா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் வந்தால் போதும், மூடி வச்சுட்டு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து அந்த ஹோம்மேஜ்க்கு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஆசிரமத்தை நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் ரைஸ்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் முதியோர் இல்லம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு 20லேருந்து 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் இங்கே வர்றது. பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க தான் இருந்தாங்க. ஒரு 25-30 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும் இங்கே உள்ள, அங்கே தான் சாமி கும்பிட்டுருக்கா பாப்பா.
நீ சாக்லேட் சாப்பிடுவாங்க. இங்க பேர் கம்மிங் கம்மிங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே வச்சு அப்படியே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குதிரும் கழுமல பலநகர் வெள்ளில் நல்லாரோடும் பெரும் தகை இருந்ததே. சிவாய ரொம்பவே ஒரு மனநிறைவை கொடுக்கும் அந்த இடத்துல. அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொன்னாங்க. படிப்பு வந்து ரொம்ப முக்கியம், அடுத்தது வந்து பணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி. அந்த 2 வார்த்தையிலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கேக் வந்து ரெடி பண்ணோம். ஈவினிங்கு ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைமில். கேக் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணது தான் இது. ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். சாக்லேட் கேக் இது. கேக் பார்த்திங்கன்னா தர்மோகோல் பிளேட் கிடைக்கல, அதனால் நான் வந்து கட்டிங் பேட் மேலேயே வச்சுருந்தேன் கேக்கு. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன ஆச்சுன்னா, நல்லா டேஸ்ட் எல்லாமே நல்லா வந்தது. பட் அந்த ஃப்ராஸ்டிங் அந்த க்ரீம் இருக்குல்ல, விப்பு க்ரீம், அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒன்று தான், மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. பவி Okay, very good. பாத்து கை கொடுமா. இராக Happy birthday To you. Happy birthday to you. Happy birthday to Bhavya. Happy birthday to Bhavya Sri. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to Bhavya Sri. Hey, super. It's okay. Vitru. கேக் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருந்தது அவங்களுக்கு, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய. கை கொடுங்க, கை கொடுங்க. சரி தேங்க்யூ சொல்லுங்க. பாபி தேங்க்யூ.
இந்த சாக்லேட் தான் வந்து குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். இது வந்து அவங்க மாமா வந்து யூகேலேருந்து கொடுத்தது இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், vlog வந்து இதோட முடியுது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணோம். ஏன்னா மார்னிங்லேருந்து கரெக்டாக இருந்தது போயிட்டு வரத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த சமைச்சிட்டு அப்புறம் கேக் வந்து பண்ணி டெக்கரேஷன் கூட சிம்பிளாக தான் பண்ணோம். ஓரளவுக்கு நல்லாவே வந்து கேக்கும். இந்த சாக்லேட் எல்லோரும் உங்களுக்காக. இது வந்து பவ்யா கொடுத்து தான் நினச்சிக்கோங்க இந்த சாக்லேட். இப்போது இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான vlogல இல்லை டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.